வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலை அடியோடு அழிக்க திட்டம், ஈரானின் பகிரங்க அறிவிப்பு. 4 பிணை கைதிகளின் சடலங்கள் இன்று ஒப்படைப்பு. காசாவில் கடுங்குளிரால் 6 குழந்தைகள் உயிரிழப்பு. கனடிய மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. ட்ரம்பின் மிரட்டலுக்கு அடிபணிந்தார் ஜெலன்ஸ்கி. பாரிஸ் நகரை உலுக்கிய சம்பவம். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு 25% வரி ட்ரம்ப் தெரிவிப்பு. தாய்லாந்து பஸ் விபத்தில் சிக்கியதில் கல்வி சுற்றுலா சென்ற 18 பேர் உயிரிழப்பு. ஐநா மனித உரிமை கவுன்சிலில் காஷ்மீர் பற்றிய பேசிய பாகிஸ்தான், இந்தியா தக்கப்பது. பங்களாதேஷில் அதிகரித்துள்ள மோதல்கள் இறையாண்மைக்கு ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது என ராணுவ தளபதி தெரிவிப்பு. 300 நோயாளிகள் மீது பாலியல் வன்கொடுமை, பிரான்ஸ் மருத்துவர் வாக்குமூலம். தொடர்பான விரிவான செய்திகள். இஸ்ரேல் ஈரானிடையே அணியாத தீப்பிழம்பாக போர் பதற்றம் நிலவும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஈரான் வெளிப்படையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி இஸ்ரேல் நகரங்களை குறிவைத்து அழிப்பதோடு இஸ்ரேலை மொத்தமாக சிதைப்பதற்குரிய திட்டத்தை வகுத்துள்ளோம் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை ஈரானிய ராணுவ தளபதி இப்ராஹிம் ஜபாரி அறிவித்துள்ளார். இது தொடர்பில் ராணுவ தளபதி மேலும் கூறுகையில், சரியான நேரத்தில் இஸ்ரேலை தாக்க உள்ளோம். இதற்கான திட்டத்தை கையில் வைத்துள்ளோம். இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மற்றும் ஹைபா நகரங்களை அழிக்க இந்த திட்டம் கை கொடுக்கும் என்று ஈரான் ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிவிப்பினால் இஸ்ரேல் ஈரானிடையே பெரியதோர் போர் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு இஸ்ரேலும் உடனடியாக பதிலடி கொடுத்துள்ளது. இதுபற்றி இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் ஷார் தெரிவித்ததாவது, யூதர்கள் வரலாற்றிலிருந்து பாடம் கற்கும் தன்மை கொண்டவர்கள். நம்மை அழிப்பதுதான் குறிக்கோள் என்று எதிரி கூறினாலும் அதை நம்ப வேண்டும். இதனை வரலாற்றிலிருந்து யூத மக்களான நாங்கள் கற்றுக்கொண்டுள்ளோம். எனவே ஈரானை திருப்பி அடிக்க நாங்களும் தயார்தான் என்று அவர் கூறியுள்ளார். இதேவேளை தற்போது ஈரான் தொடர்ச்சியாக தனது படைப்பலம் குறித்து காணொலிகளை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் இருந்து கடந்த 2023 அக்டோபர் 7 கடத்தி செல்லப்பட்ட மேலும் 4 பிணை கைதிகளின் சடலங்களை வியாழக்கிழமை திரும்ப ஒப்படைக்கவிருப்பதாக ஹமாஸ் அமைப்பினர் அறிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் புதன்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒப்படைக்கப்பட்ட 4 பிணை கைதிகளின் சடலங்களுக்கு பதிலாக இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் தாய், 2 குழந்தைகள் அடங்கிய 4 பிணை கைதிகளின் சடலங்களை ஹமாஸ் படையினர் கடந்த வாரம் ஒப்படைத்தனர். இஸ்ரேலும் ஹமாஸும் காசாவில் கடந்த மாதம் 19 முதல் கடைபிடித்து வரும் போர் நிறுத்தம் வரும் சனிக்கிழமை முடிவுக்கு வருகிறது. இந்த சூழலில் கைதிகள் மற்றும் பிணை கைதிகளின் சடலங்களை பரிமாறிக்கொள்ள இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டுள்ளது. அடுத்த கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படும் என்ற நம்பிக்கையை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டபடி 33 பிணை கைதிகளை ஹமாஸ் படையினர் விடுவித்துவிட்டனர். இருந்தாலும் தாங்கள் கடைசியாக விடுவிக்க வேண்டிய சுமார் 300 பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் அரசு இதுவரை விடுதலை செய்யவில்லை என்பது நினைவு கூறத்தக்கது. காசாவில் கடந்த சில நாட்களாக குளிரான காலநிலை நிலவுகிறது. காசாவில் அதிக குளிரான காலநிலை நிலவுவதனால் அங்கு பிறக்கும் குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனால் 6 குழந்தைகள் உயிரிழந்துள்ளன. வைத்தியசாலைகளில் மருந்துகள், உபகரணங்கள் பற்றாக்குறை மற்றும் அடிக்கடி மின்வெட்டு காரணமாக தேவையான சிகிச்சையை வழங்குவதில் சிரமங்கள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மோசமான நிலைமைகள் மற்றும் பாதுகாப்பான தங்குமிடங்களின் பற்றாக்குறையினால் 7,700 குழந்தைகள் அத்தியாவசிய வைத்திய உதவியை பெற முடியவில்லை என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. வாரத்தின் தொடக்கத்தில் வெப்பமான காலநிலையை எதிர்கொண்ட டொரண்டோவில் இன்று முதல் மீண்டும் பனிப்பொழிவும் உறைபனித்தரையும் எதிர்கொள்ளக்கூடும் என கனடா சுற்றுச்சூழல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி அதிகபட்ச வெப்பநிலை 3 பாகை செல்சியஸாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இரவு 0 பாகை செல்சியஸாக வெப்பநிலை குறையும் என்பதுடன் மாலை நேரத்தில் 2 தொடக்கம் 4 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 40% மழை அல்லது பனித்துளிகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் 60% பனிப்பொழிவு அல்லது மழை பெய்யும் சாத்தியம் உண்டு எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. உக்ரைனில் உள்ள அரிய வகை கனிமங்களை வெட்டியெடுக்கும் குத்தகைக்கான ஒப்பந்தத்தில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கையெழுத்திட வெள்ளை மாளிகைக்கு நாளை வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்காவின் ஜனாதிபதியாக கடந்த மாதம் பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகமானது அதன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டுள்ளது. ரஷ்யாவுடன் நெருக்கத்தை காட்டி வருகிறது. உக்ரைனுக்கான உதவிகளை நிறுத்தியுள்ளது. இதற்கிடையே உக்ரைனின் அரிய வகை கனிம வளங்கள் ஏராளமாக உள்ளன. உலகின் மொத்த அரிய வகை கனிமங்களில் 5% அந்த நாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக லித்தியம், கிராபைட் உள்ளிட்ட கனிம வளங்கள் அபரிமிதமாக உள்ளன. இராணுவம், மின்னணு சாதனங்கள் உள்ளிட்டவற்றின் தயாரிப்புக்கு இந்த கனிமங்கள் தேவை. எனவே கனிம வளங்களை வெட்டியெடுக்கும் குத்தகை தொடர்பாக உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் பேசி வந்துள்ளது. ஆனால் அமெரிக்கா பல கடுமையான நிபந்தனைகளை விதித்தது. குறிப்பாக அரிய வகை கனிமங்கள் வர்த்தகத்தில் 50% லாபத்தை அளிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் நிபந்தனை விதித்தார். அதே நேரத்தில் உக்ரைனுக்கு இராணுவ உதவி தொடர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் ஏற்கவில்லை. இவ்வாறு பல விஷயங்களில் இரு தரப்புக்கும் இடையே உடன்பாடு ஏற்படாமல் இருந்தது. இந்த சூழ்நிலையில் கனிமங்களை வெட்டியெடுக்கும் குத்தகை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகைக்கு நாளை வருகை தர இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நேற்று தெரிவித்துள்ளார். இதை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியும் உறுதி செய்துள்ளார். பாரிஸ் நகரில் இரு கைகளிலும் கத்தியுடன் போலீசார் மீது பாய்ந்த நபரை சம்பவ இடத்திலேயே துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸ் நகரின் குறித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. போலீசார் தம்மை தாக்க வேண்டுமென்ற நிலையிலேயே அவர் பாய்ந்ததாக கூறப்படுகிறது. முதற்கட்ட விசாரணையில் பேருந்து நிறுத்தம் ஒன்றில் அந்த நபர் இரு கைகளிலும் கத்தியுடன் அமைதியாக காத்திருந்ததாக தெரிய வந்துள்ளது. போலீசார் அப்பகுதிக்கு வந்ததும் அந்த நபர் அவர்கள் மீது பாய்ந்துள்ளார். அது மட்டுமின்றி அந்த நபர் எந்த சத்தமும் எழுப்பவில்லை என்றே கூறப்படுகிறது. இதனிடையே சுதாரித்துக் கொண்ட போலீசாரில் ஒருவர் சட்டென்று மின்சார ஸ்டடன் துப்பாக்கிகளை பயன்படுத்தியுள்ளார். இன்னொரு அதிகாரி தமது துப்பாக்கியால் அந்த நபர் மீது சுடவும் குண்டு அந்த நபரின் மார்பில் பாய்ந்துள்ளது. உடனடியாக அந்த நபரை காப்பாற்றும் முயற்சிகளில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் காயம் காரணமாக அந்த நபர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. உடனடியாக இச்சம்பவம் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எதிராக விரைவில் 25% வரியை விதிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிடமிருந்து அளவுக்கு அதிகமான லாபத்தை பெறும் நோக்கத்துடனேயே ஐரோப்பிய ஒன்றியம் ஸ்தாபிக்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற தனது முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது வரிகளை விதிப்பது தீர்மானித்துள்ளீர்களா என்ற கேள்விக்கு நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்துள்ளோம். நாங்கள் விரைவில் இதுகுறித்து அறிவிப்போம். 25% வரியாக காணப்படும் கார்கள் மற்றும் ஏனைய பொருட்கள் மீது இந்த வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றிய கனடாவை விட வித்தியாசமான விடயம், அவர்கள் எங்களை வேறு விதத்தில் சாதகமாக பயன்படுத்தியுள்ளனர் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவர்கள் எங்கள் கார்களை ஏற்றுக்கொள்வதில்லை, எங்கள் விவசாய பொருட்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்கான அனைத்து காரணங்களையும் தெரிவிப்பார்கள். ஆனால் நாங்கள் அவர்களிடமிருந்து அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிடமிருந்து அதிக லாபம் உழைப்பதற்காகவோ ஐரோப்பிய ஒன்றியம் உருவாக்கப்பட்டதாக கூறிய ட்ரம்ப் தற்போது நான் ஜனாதிபதி எனவும் குறிப்பிட்டார். அதேவேளை அமைச்சரவை உறுப்பினர் இல்லாத எலான் மஸ்க் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்து நாட்டின் தலைநகர் பாங்காங் நகரிலிருந்து கிழக்கே பிரின்சின் பெரி மாகாணத்தில் நேற்று அதிகாலை இரட்டை மாடி கொண்ட பஸ் ஒன்று சாலையில் பயணித்துக் கொண்டிருந்தது. அந்த பஸ்ஸில் 49 பேர் கல்வி சுற்றுலாவுக்காக சென்றிருந்தனர். இந்நிலையில் நேற்று அதிகாலை 3 மணியளவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டு இழந்த பஸ் கவிழ்ந்து மலையில் இருந்து உருண்டுள்ளது. இந்த விபத்தில் 18 பேர் பலியானர், 31 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்கள் மீட்கப்பட்டு அருகே உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பிரேக் சரிவர பிடிக்காமல் பஸ் விபத்தில் சிக்கியிருக்கக்கூடும் என தகவல் தெரிவிக்கின்றது. உலக அளவில் சாலை பாதுகாப்பில் மோசம் வாய்ந்த நாடுகளில் வரிசையில் தாய்லாந்தும் ஒன்றாக உள்ளது என, இதனால் ஆண்டுதோறும் 20,000 பேர் உயிரிழக்கின்றனர் என உலக சுகாதார அமைப்பு வெளியிட்ட தகவல் தெரிவிக்கின்றன. அதிக அளவிலான விபத்து ஏற்படுவதற்கு பாதுகாப்பற்ற வாகனங்கள் மற்றும் ஓட்டுநர்களின் அலட்சியம் ஆகியவை காரணிகளாக உள்ளன. கடந்த அக்டோபரில் பாங்காங் புறநகர் பகுதியில் பள்ளி மாணவ மாணவிகளை ஏற்றி சென்ற பஸ் தீப்பிடித்து எரிந்ததில் 23 பேர் உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக ஜம்மு காஷ்மீர் உள்ளது. எனினும் காஷ்மீர் பிரச்சினையில் தேவையின்றி மூக்கை பாகிஸ்தான் நுழைத்து வருகிறது. அதிலும் ஐநா போன்ற சர்வதேச மன்றங்களில் காஷ்மீர் பிரச்சினையை எழுப்பும் பாகிஸ்தான் அதற்கான விலையையும் கொடுத்து வருகிறது.
ஆனால் இந்த நிலையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணைய கூட்டம் ஜெனீவாவில் நேற்று நடைபெற்ற நிலையில் இந்த கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை எழுப்பி இந்தியா மீது பாகிஸ்தான் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை எழுப்பியுள்ளது. இதற்கு இந்திய அதிகாரிகள் தக்க பதிலடி கொடுத்துள்ளனர். பாகிஸ்தானின் சட்டம், நீதி மற்றும் மனித உரிமைகள் துறை மந்திரியான அசாம் நசீர் டரார் பேசுகையில், காஷ்மீரில் வசிக்கும் மக்கள் சுயமாக முடிவெடுக்கும் உரிமையை தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது. ஐநாவின் தீர்மானங்கள் மற்றும் சர்வதேச சட்டங்கள் மீறப்படுகிறது. தொடர்ந்து மனித உரிமைகளும் மீறப்படுகிறது. உடனே இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானின் இந்த குற்றச்சாட்டுக்கு இந்திய அதிகாரி தியாகி பதிலடி கொடுத்துள்ளார். அவர் மேலும் கூறும்போது, பாகிஸ்தானில் ஆதரவற்ற போலியான இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தான் சார்பு தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் அந்த நாட்டின் ராணுவ பயங்கரவாதத்தினர் எழுதி கொடுக்கும் பொய்களை பரப்புவதை பார்க்கும்போது வேதனை அளிக்கிறது என்றும், பாகிஸ்தானில் தான் மனித உரிமை மீறல்கள் அதிகம் நடக்கிறது, எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பங்களாதேஷில் நடைபெற்று வரும் மோதல்கள் காரணமாக இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ராணுவ தளபதி வாகர் உஜ்ஜமான் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நடைபெற்ற தொடர் போராட்டங்களை அடுத்து வன்முறை சம்பவங்கள் பதிவாகின. இதனையடுத்து பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேறினார். அதன் பின்னர் யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் அங்கு இயங்கி வருகிறது. பங்களாதேஷில் தொடர்ச்சியாக போராட்டங்களும் மோதல்களும் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அந்த நாட்டு ராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதனால் ஆயுதப்படைகளுக்கு கடமை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் ஒற்றுமையுடனும் நிறுவனங்கள் கட்டுப்பாட்டுடனும் செயலாற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் மோதல்கள் காரணமாக நாட்டின் இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறியுள்ளார். இது நாட்டின் ஒற்றுமைக்கும் சுதந்திரத்துக்கும் குத்தகம் விளைவிக்கும் என அவர் குறிப்பிட்டார். சிகிச்சைக்காக வந்த 300 பெண்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் பிரான்ஸ் அறுவை சிகிச்சை மருத்துவர் ஜோல்லே மீது வழக்கு தொடரப்பட்ட விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் குறித்த மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்த 300 பேரில் பெரும்பாலானோர் குழந்தைகள் என்பது தெரிய வந்துள்ளதுடன் இவ்வழக்கு தொடர்பான ஆவணங்களும் நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தான் மிகவும் அருவருக்கத்தக்க செயல்களை செய்துள்ளதாகவும், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக தான் மிக மோசமான குற்ற செயல்களில் ஈடுபட்டிருந்ததாகவும், அவர்கள் அடைந்த காயங்களை ஆற்ற முடியாது என்று ஒப்புக்கொள்வதாகவும் குறித்த மருத்துவர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இந்நிலையில் இவரது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.